அனைவருக்கும் வணக்கம். ஆடி முதல் நாள் வந்து ஆடி 1ஆம் தேதிக்கு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். பெயிண்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து வீடு கட்டி இப்போ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் வரப்போகுது. பிப்ரவரி 11 தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீடு கட்டின அந்த கிரகப்பிரவேசம் பண்ண நாள். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு அமையறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கனவு. எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே அது ஒரு பெரிய லட்சியமாவே இருக்கும். சாதாரண மக்கள்ல இருந்து பெரிய ஹை கிளாஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீம் தான். அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டுவாங்க, அவ்வளவுதானே தவிர சொந்தமா நமக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். ஸோ அந்த வீடை வந்து நாங்க வந்து ஏற்கனவே கட்டினது அப்படிங்கிறது எப்படி வந்து முருகப்பெருமான் அருள், குலதெய்வம் அருள், நம்ம நாகமணி தேவி அம்மன் அருள் இவங்களோட சேர்ந்து எப்படி இந்த வீடு இடம்லாம் அமைஞ்சது நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடுங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட வீட்டுக்கு நான் ஒரு பிளேலிஸ்டே தான் வந்து உருவாக்கியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வீடு அப்படிங்கிறது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சமா இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இதை வந்து நான் குடியிருந்த வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து சொன்னது. நாங்கள் வந்து கடைசியாக அந்த இடத்துல இருந்து வரும்போது வீட்டை வந்து ரொம்ப லட்சுமிகரமாக வச்சுருந்தீங்க, லட்சுமி கடாட்சமாக இருந்தது வீடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டையும் நம்ம எப்படி பார்க்கும்போது சொந்த வீடை நம்ம எப்படி வச்சிருப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட சேர்த்து ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு காரசாரமாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஒரு ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து என்ன வந்து வீடு வந்து எதுக்காக வந்து நாங்கள் இப்போ பெயிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து வீடு வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணணும், கலர் வந்து சூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து எப்படி வந்து நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை நாங்க எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படிங்கறதையும் வந்து கமெண்ட்ல சொல்றேன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் பார்க்கணும்னா அதனால நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து கத்துக்கணும். அது பூஜையா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நம்ம வீடை வந்து நீட்டா வச்சுக்கிறது, இல்ல ஒரு ரெசிபி வந்து கத்துக்கிறது, எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்க்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சமைக்கவே தெரியாத எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் தான். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நன்றி கடன் தான். அதனால வந்து நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து நான் ஆரம்பிச்சேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் மூலமா உங்களுக்கு நான் நிறைய தகவல் வந்து சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த எங்க வீட்டோட கலர் வந்து நல்லா இருக்கு, காம்பினேஷன் நல்லா இருக்கு, இல்லை இப்படி கூட நீங்க பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தா நீங்க அதையும் வந்து மென்ஷன் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல. அதே மாதிரி நீங்க அடுத்த ஃபியூச்சர்ல எதுவும் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கலர் எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். புரட்டாசி மாசம் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு தேடி தேடி வந்து சாப்பிடுவோம். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மட்டன் டேஸ்ட்ல இல்ல சிக்கன் டேஸ்ட்ல நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம செலக்ட் பண்ற ஒரு டிஷ் வந்து என்னன்னா காளான் கிரேவி, காளான் பிரியாணி, அதாவது மஷ்ரூம் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம டிஃபனுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு 3 வேலைக்குமே வந்து நம்ம அட் டைம்ல வந்து செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு ரெசிபி வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். இது எப்பவும் போலதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயமும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ அளவோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு பூண்டு கொஞ்சம் ஒரு 10 பல்லு வந்து சேர்த்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிடுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரைக்க தான் போறோம். அதனால வந்து ரொம்ப பொன்னிறமா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே 2 கீரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கசகசா வந்து சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம மட்டன் அதெல்லாம் செய்யும் போது கசகசா வந்து சேர்ப்போம். அதே மாதிரி இது வந்து நம்ம சேர்க்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது எல்லாமே நம்ம வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சில பேருக்கு தேங்காய் வந்து பாலா வந்து அரைச்சு ஊற்றுவாங்க. சில பேருக்கு நம்ம எல்லாமே வந்து இதை வந்து அரைக்க தான் போறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே நம்ம தேங்காய் வந்து பல்லு பல்லா கீறி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நம்ம இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஈஸியான ஒரு ரெசிபி. ரொம்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வதக்கி அரைக்கிற நேரம் வந்து நேரம் டைம் ஆகும். மற்றபடி வந்து இது காளான் வேகிறதுக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு வந்து வெந்துடும். ஸோ வந்து காளானை வந்து நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா அன்னைக்கே நம்ம செய்யறது தான் நல்லது. ஒரு 2 3 நாள் கழிச்சு செய்யறது, இல்லை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம இருக்கிறது காளான் பொறுத்த வரைக்கும் நல்லது. வதக்குனதை நல்லபடியா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே கடாயில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை,
தேவைப்பட்ட பச்சை மிளகா இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம அப்புறம் வெங்காயம் கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம அதுல வந்து அரைச்சதுல வந்து வெங்காயம், சின்ன வெங்காயமும் சேர்த்திருக்கோம், பெரிய வெங்காயமும் சேர்த்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அரை வெங்காயத்தை வந்து நீங்க வந்து பொடி பொடியா நறுக்கி நீங்க இதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காளானை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2ஆ கட் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்டியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல வந்து நமக்கு இருக்கும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு பதிலாக நம்ம வந்து வெஜ்ஜுனா வத்த குழம்பு சூஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி சமயங்களை நம்ம நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா சாப்பிட முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா வந்து அந்த காளானோட நல்லா பிரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து விடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். தேவையான அளவு தண்ணி நீங்க வந்து ஊத்தி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொத்தமல்லி வந்து தூவி இறக்கிடலாம். இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல அரைச்ச அந்த பேஸ்ட்லயே வந்து கொஞ்சம் வந்து இருந்தது, அதுலயே வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து நம்ம சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து அதிகமா இருக்கும், வெளியேயும் கொஞ்சம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வடகம், கறி வடகம் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து கொஞ்சம் வந்து எண்ணெயில போட்டு தாளிச்சு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து சேர்த்தேன். ரொம்பவே டேஸ்டியா தான் இருந்தது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில டிஃபனுக்கும் மதியம் வந்து சாதத்துக்கும் வந்து வச்சுக்கலாம், நைட்டும் வந்து டிஃபனுக்கு நம்ம வச்சுக்கலாம். தேவையான அளவு நீங்க எவ்வளவு காளான் பாக்ஸ், எத்தனை பாக்ஸ் காளான் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கிரேவி வந்து நம்ம கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி வேலையான இருக்க சமயத்துல நீங்க இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க பழைய வீடோட கலர் கிரீன் அண்ட் எல்லோ இந்த காம்பினேஷன்ல தான் வந்து நாங்கள் அடிச்சிருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பச்சை கலருங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் வந்து நான் சூஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொன்னது வேற மாதிரி, அவங்க வந்து சொதப்பிட்டாங்க இந்த விஷயத்துல. ஆரம்பத்துல நம்ம வந்து கான்ட்ராக்ட்ல தான் விட்டுருந்தோம். அப்ப வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் அந்த பெயிண்ட் வந்து அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. 3 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஷேடோ வந்து போயிடுச்சு, மழையெல்லாம் ரொம்ப பெஞ்சது இல்லைங்களா, அப்ப வந்து ஷேடோ எல்லாம் போயிடுச்சு. பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்க மாதிரி இருந்துச்சு. வீடே வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிம்மா இருக்க மாதிரி இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு கட்ட வீடு வந்து இப்படி பெயிண்ட் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிராக் எல்லாம் இருந்துச்சு, அது வந்து இடையில வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீடு கட்டினவங்களும் சரி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மாடியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சாங்க. நமக்கு வந்து உள்பக்கமா தான் மாடி படிக்கிட்டு இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மண் பக்கத்துல வந்து மில்லு இருக்கனால நாங்க வந்து முதல்ல அந்த குடியிருந்தது எல்லாமே மாடி வீடு தான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடி வீட்டுல தான் நம்ம சொந்த வீட்டுல இருக்கோம். ஆனா வந்து மாடிக்கே போற வேலையே கிடையாது. அதனால நிறைய மண் வந்து இருக்கு. அப்பப்ப கூட்டி அழுனாலுமே இவ்வளவு குப்பை வந்து சேர்ந்துருது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சூஸ் பண்ணது இந்த ப்ளூ, லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் தான் இந்த தடவை சூஸ் பண்ணியிருக்கோம். எங்க வீட்டுக்கார வந்து இந்த தடவை வந்து நம்ம வந்து வடக்கு பார்த்து வந்து எங்க வாசல் வந்து இருக்கும். ஸோ குபேர அந்த திசையினால நான் வந்து பச்சை வந்து நான் போன தடவை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் பச்சை செலக்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க, வேற பச்சை போடலாமான்னு கேட்டாங்க. பச்சை வேணாம், நம்ம வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணலாம், ஷேடோ வந்து போனா தெரியக்கூடாது வெளியே டக்குன்னு. இப்போ ஒயிட் வாஷ் பண்ணா கூட அவ்வளவா தெரியாது. நம்ம வந்து கலர் வந்து ரொம்ப டார்க்கா கொடுக்கும்போது இந்த கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷேடோ வந்து தெரிஞ்சிச்சு உடனே. அதனால வந்து இந்த தடவை வந்து லைட் கலரா நம்ம கொடுத்துட்டு பார்டருக்குலாம் நம்ம டார்க்கா கொடுப்போம்னு சொல்லி இந்த கலர் வந்து நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு காமிக்குது. நமக்கு வந்து கலர் வந்து நம்ம வீட்டை போட்டு அந்த போட்டோ வச்சு நம்ம வந்து சூஸ் பண்ணாலும் நமக்கு தெரியும். அதனால நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்த்துட்டு தான் அடிச்சுட்டு தான் தெரியணும்னு இல்லை, நமக்கு அப்ப பார்க்கும்போது கலர் வந்து நல்லா தான் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்லுக் வந்து இப்படிதான் வந்திருந்தது. ஒரு நாள் வந்து கூலி வந்து ஒரு ஆளுக்கு வந்து 800 ரூபாய் வந்து பேசியிருந்தோம். ஸோ எத்தனை நாள் வேலை செய்யறாங்களோ அத்தனை நாள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நீட்டா வந்து வீடை வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி கரெக்டா வந்து கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு நாங்க வந்து அவுட்டர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கே நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்த்து வச்சு இது பண்ண விஷயம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடனே வந்து கை காசு போட்டு இவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் சரி இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப கூட நான் கேட்டேன், இந்த நேரத்துல இந்த செலவு பண்ணா நமக்கு எமர்ஜென்சிக்கு எதுனா என்னங்க பண்றது அப்படின்னு. இல்ல வேற ஏதாவது விரைய செலவு நமக்கு ஆகிறதுக்கு இந்த மாதிரி சுப செலவு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. ஸோ அதுவும் எனக்கு கரெக்டா தான் பட்டுச்சு. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா காசை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி அப்பப்ப பெரிய வந்து ஒரு டூர் மாதிரி, அதாவது கோயில் யாத்திரை மாதிரி போறது, இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து செலவு பண்றது, பொண்ணு வயசுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுத்துற செலவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் ஜோசியக்காரங்களே சொல்லுவாங்க. இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு விரைய செலவு ஆகிற மாதிரி இருக்கு, நீங்க சுப செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி இதுவும் கரெக்ட் தான், எவ்வளவு நாள் வந்து வீட்டை இப்படியே வச்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு.
ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து பண்ணி கொடுத்தாங்க. தெரிஞ்ச தம்பி தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வந்து புதுசா ஒருத்தவங்கள்ட்ட செய்யறத விட நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுக்கும்போது இன்னமும் நமக்கு நல்லாவே வந்து பண்ணி தராங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட அவுட்லுக் வந்து பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா கரெக்டா சூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொல்றத விட மத்தவங்க சொல்லும்போது நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ நாங்க பெயிண்ட் அடிக்கும் போதே அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் வந்து கேட்டாங்க எங்க வீட்டுக்காட்ட, இது வந்து நல்லா இருக்கு கலர், யாருமே இந்த சரௌண்டிங்ல அவ்வளவு இந்த கலர் வந்து சூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பெயிண்டிங்க்கு வர அவங்களுமே வந்து பெயிண்டருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்ப மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்குமே இங்க அவ்வளவா பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, எங்க சரௌண்டிங்ல சொல்றேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காவும் இருக்கு, அதே மாதிரி ரொம்ப நல்லாவும் இருக்கு. கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு கூட வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நல்லா வந்து பண்ணியிருக்கீங்க, கலர் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, யார் பண்ணாங்க, நல்லா வேலை நீட்டா பண்ணிருக்கீங்க, ஃபினிஷிங் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மாடி படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு வந்து படிக்கட்டு வந்து துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, மஞ்சள் கலர் அடிச்சிருந்தோம். இப்போ வந்து அதுக்கு வந்து பிளாக் கலர் அடிச்சிட்டோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூலி வந்து எங்களுக்கு வந்து 800 ரூபா வந்து பேசியிருந்தாங்க. 3 நாள்ல வந்து வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. 5 பேர் வந்து வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் செலவுக்கு நம்ம வந்து தம்பிக்கிட்ட வந்து நம்ம என்ன பேசணுமோ அதை வந்து கொடுக்கணும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டோட அவுட்லுக் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கறத நீங்க தான் கமெண்ட்ல வந்து சொல்லணும். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து நல்லா சூஸ் பண்றது கலர் வந்து நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க சூஸ் பண்ணும்போது கலர் வந்து பாத்தீங்கன்னா சொதப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஷேடோ வந்து போயிடுச்சு. அதுவும் இல்லாம அதுக்கு வந்து 3 இயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டுக்கு வந்து வாரண்டி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து டேமேஜ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும், அதே மாதிரி நான் கொஞ்சம் லைஃபும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து 6 வருஷத்துக்கு வந்து நாங்க வந்து இந்த பெயிண்ட் வந்து நாங்க செலக்ட் பண்ணிருந்தோம். 6 வருஷத்துக்கு வர மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச பையங்கனால நம்ம ஏதாவது டேமேஜ் ஆனாலும் நம்ம திரும்ப உரிமையா கேட்கலாம். ஸோ வந்து நல்லாவே இருந்தது. ஸோ இவங்க ஒர்க்குமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.